ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலப்பா 2023 ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தலாம். வித் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன், ஈஸியாக வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்ம என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் பாருங்க. ஹராப்பா நாகரிகத்தோட தடயங்களை முதல்ல கண்டறிந்த அறிஞர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கனிங்கம். ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கண்டு தெரியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஷார்ட்கட்காக தான், யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். சரியாப்பா? ஹராப்பா நாகரிகத்தோட தடயங்களை முதல்ல கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்கம். தடயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா கண்ணு வந்து தெரியணும். அப்போ அலெக்சாண்டர் கனிங்கம். ரெண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் அரிக்கமேடு அகழாய்வு மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. மார்ட்டிமன் வீலர். அரிக்கமேடு அகழாய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர். சரியா? ஒரு நம்ம மேட்டு மேலே காரை ஏற்றணும் அப்படின்னா அந்த வீல் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அரிக்கமேடுனாலே உங்களுக்கு என்ன ஆகணும், வீலர் ஞாபகம் வரணும். அப்போ மார்ட்டிமர் வீலர் ஈஸியாக போட்டலாம். அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இது வந்து மேட்ச்சு, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதிட்டேன். அப்பாவுக்கு வந்து பஞ்சம் வந்துருச்சு. முகஞ்சதரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவோட முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. காளிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜா வந்து காலி ஆகிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். சரியா? ஹராப்பா அப்பான்னு சொன்னேன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அப்பான்னு சொன்னேன்னு என்ன வரும்? பஞ்சம் வந்து வந்துருச்சு. முகஞ்சதரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம், யாரோட முகம் அழகாக இருக்குது? சிந்துவோட முகம் அழகாக இருக்குது. காளிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜாக்கு காலி ஆயிடுச்சு. லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கள். ஹராப்பாவிற்கு முதல்ல கிபி 1826 வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மிஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் வராங்க? நம்ம வீட்டுக்கு சார் வந்து வராங்க. நம்ம வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறோம். சேர் அப்படின்னா மேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜையில் வந்து உட்கார வைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சர்ஜன் மார்ஷலும் வந்து வருவார். அதுக்காக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகி சர்ஜன் மார்ஷல்னு போட்டக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சார் வராரு, நம்ம சேரில் உட்கார வைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சார்லஸ் மிஷன். ஓகேவா? அடுத்தது, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரோ மற்றும் ஹராப்பாவில் அகழாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர்ஜே மார்ஷலோட வழிகாட்டுதலின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு மொகஞ்சதரையும் ஹராப்பாலையும் அகழாராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாங்க. சரியாப்பா? வழிகாட்டுதல் இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளால் வழிகாட்டல அப்படின்னா நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னாலே சர்ஜே மார்ஷல். அடுத்தது, ஹராப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இரும்பு. உங்களுக்கே தெரியும் ஹராப்பா நாகரத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இரும்பு. குதிரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அடுத்தது, டேஸ் எழுத்துக்களை காணப்படும் மெழுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு சிந்து பகுதியை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் எழுத்துக்களை காணப்படும் மெழுக்கா என்ற எழுத்து தான் சிந்து பகுதியை குறிக்குது. சரியா? யூனிஃபார்ம் என்ற இதில் காணப்படும் தான் என்னன்னு டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்குது. மெழுகுனாலே ஒரு ஃபார்மாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூனிஃபார்ம். அடுத்தது, எட்டாவது கேள்வி பாருங்கள். சங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். வைடூரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாட்டுகை. ஸ்டீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். கர்னிலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா தவறானதை எடுத்து சொல்லியிருக்காங்க. நமக்கு தவறானது என்ன அப்படின்னா கர்னிலியன், ஓமன். இதுதான் வந்து தவறு. கர்னிலியன் என்ன வரும்? லோத்தல் வந்து வரும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். சங்கு அப்படின்னா பாம்பு கடிச்சிச்சுன்னா சங்கு ஊற்றிடுவாங்க. அப்போ நாகம்னு வச்சுக்கோங்க. பாம்பு கடிச்சா நமக்கு சங்கு தான். வைரத்தை எப்பயுமே ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் டுகை. அடுத்து, சீடைட் அப்படின்னா ராஜஸ்தான். ராஜாக்கு எப்பயுமே டைட்டாக இருக்குது. கார்னிலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். சரியா? காரை வந்து தள்ளிட்டு போக முடியாது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ஞாபகம். அப்போ லோத்தல். ஓகே? ராங்கானது அப்படின்னா கர்னிலியன், ஓமன். அடுத்தது நமக்கு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று, சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாகின. கூற்றும் சரி. காரணம், இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது. காரணமும் சரி. இந்த கொஸ்டின் என்ன வரும்? கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்தது, பொருந்தாது வந்து கேட்டிருக்காங்க. பொருந்தாது பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை பற்றி தெரியாது. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. இதுவும் ரைட்டு. பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. இது வந்து தப்பு. அவங்க பட்டாடைகள் பயன்பாட்டில் இருந்திருக்காது. அடுத்தது, நாலாவது, சிந்து சமவெளி ஆண் பெண் இருப்பாலும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தாங்க. இதில் தவறானது என்ன? ஈஸியாக போட்டலாம். பட்டாடைகளை அவங்க வந்து பயன்பாட்டில் இல்லை. சரியா? இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து தவறு. அடுத்தது, இப்போ சிந்துவெளி வந்து முடிஞ்சிச்சு. ஒரு ரிவிஷன் பார்க்கலாமா? பாருங்கள். தடயம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அலெக்சாண்டர் கனிங்கம். தடயம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா கணக்கு தெரியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அரிக்கமேட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மார்ட்டிமன் வீலர்னு சொல்லி ஞாபகம் வரணும். இதுங்க பாருங்கள். ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். மொகஞ்சதரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து. காளிபங்கன் அப்படின்னா என்ன ஒரு ராஜா. அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஹராப்பாவிற்கு முதல்ல 1826 வருகை தந்தவர் யார்? சார் தான் வந்திருப்பாரு. சேரில் வந்து குறைக்கிறோம். அப்போ சார்லஸ் மிஷன். அடுத்தது, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரம் ஹராப்பாவில் அகழாராய்ச்சி செய்யப்படுது அப்படின்னா சர்ஜே மார்ஷலோட வழிகாட்டுதல்படி. ஓகேவா? நமக்கு வழிகாட்டணும்னா நமக்கு மார்க் போடணும். ஹராப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் அப்படின்னா இரும்பு வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க. மெழுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. அடுத்தது, சங்குனா நாகேஸ்வர். உங்களுக்கே தெரியும். அது வைரூரியம் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஐட்டம்னா ராஜஸ்தான். ராஜாவுக்கு டைட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது, கர்னிலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா தள்ளிட்டு தான் போகணும். இங்கே வேணால் ஓமன் கொடுத்துருக்காங்க. அப்போ தவறானது அப்படின்னா கர்னிலியன், ஓமன் தான்.
இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கியிருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின. காரணம், இந்த சமவெளி இந்தியாவில் பெரிய பேரரசுகளோட அரசாட்சி இடமா இருந்துச்சு. பொருந்தாதது கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது என்ன பார்த்தா, பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி மக்கள் கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. இதுதான் பொதுவானது. அடுத்தது குப்தர்கள் பார்க்கலாமா. குப்தர்கள் பாருங்க. குப்த சகாப்தத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. முதலாம் சந்திரகுப்தர். சரியா, சகாப்தம்னாலே சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அஜந்தா மற்றும் எல்லோரா. அஜந்தா அப்படின்னாலே 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோருனா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும்னா 8, அதுக்கப்புறம் கூட ஒரு 3 போட்டுக்கோங்க. எல்லோரும்னா 8, 3 வந்து போட்டுக்கணும். சரியா, 8க்கு அப்புறம் 3. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1983. சரியா, அஜந்தா மற்றும் எல்லோரா. இங்கே வந்து அஜந்தா 1 மற்றும் 1 எல்லோரும் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3. அப்போ அஜந்தா மற்றும் எல்லோரா 1983. பீகாரோட நாலந்தாவில் உள்ள புத்தரோட செம்பு சிலை டேஸ் அடி உள்ளது அப்படின்னா 18 அடி வந்து இருக்கும். பீகார் நாலந்தில் இருக்க புத்தர் சிலை எவ்வளோ? 18 அடி வந்து இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, தோற்றுவிச்சிருப்பாரு. நாலந்தா எப்படி அப்படின்னு அமைச்சோன்னா, நாளைக்கு வர குமார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர்னா நாளைக்கு வர குமார். அப்போ முதலாம் குமாரகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க. யாரோடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்கள் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தங்க நாணயங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா, தங்க நாணயங்களே அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சமுத்திரம். ஓகேவா. அடுத்து தவறான கூட்டு கேட்டிருக்காங்க. குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? ஸ்ரீகுப்தர், 2வது கடோத்கச்சர், 3வது சமுத்திரகுப்தர், 4வது தான் யார் வருவாங்க அப்படின்னா, 2ஆம் சந்திரகுப்தர், 4வது தான் யார் வருவாங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து வருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் தர்மதி வரை இருந்துச்சு. இது ரைட்டு. இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இதுவும் ரைட்டு. அடுத்தது இவர் 6 வகையான தங்க நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார்ன்றது தப்பு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு? 8 வகையான தங்க நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்தது சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தூள் கல்வெட்டு. அடுத்தது சந்திரகுப்தர் அப்படின்னா உதயகுரி குகை. புத்தகுப்தர் அப்படின்னா பாக்கார்பூர் செப்பு பட்டயம். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா ஜூனாகூர் பாறை. மேட்ச் வந்து அப்படியே நான் எடுத்து எழுதிட்டேன். சரியா, சமுத்திரகுப்தர் அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்க, ரன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சமுத்திரம் வந்து அழகாக இருக்கும். சமுத்திரம் வந்து அழகாக இருக்கும், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்க, ரன் எடுக்க மாட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சமுத்திரம்னாலே ஈரான் தூண் கல்வெட்டு. சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி. சந்திரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிவலம் வந்து போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சந்திரகுப்தர் கிரிவலம். புத்தகுப்தர் அப்படின்னா பாகப்பூர் செப்பு பட்டயம். சரியா, புத்தர் என்ன பண்ணுறாரு? காரில் போகிறாரு. அப்போ பாகப்பூர் செப்பு பட்டயம். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா கந்துக்கு கட்டு வாங்கிட்டாரு. நமக்கு என்ன இருக்கும்? கருக்குன்னு இருக்கும். அப்போ ஜூனாகர் பாரு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது ஆட்சியோட அடிப்படையில் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கடோத்கச்சர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர். இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம சரியாக இடத்துல எழுதணும்னா கடோத்கச்சர், சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். சரியா, ரிவிஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, குப்த சகாப்தத்தை தோற்றுவிச்சவர். ஷார்ட்கட் என்ன வரும்? குப்த சகாப்தத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது எப்போ? அஜந்தா மற்றும் எல்லோரானா 19, எல்லோரும்னா 8, அதுக்கப்புறம் 3 வந்து போட்டுச்சுன்னா 1983. சரியா, பீகாரில் நாலந்தாவில் உள்ள புத்தரோட செம்பு சிலை எத்தனை அடி உயரம் கொண்டதுப்பா? 18 அடி உயரம் கொண்டது. அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? உங்களுக்கு டக்குன்னே நான் சொன்னோன்னே உங்களுக்கு ஷார்ட்கட் தான் ஞாபகம் வரும். நாளைக்கு வரண்டா குமார்னு சொல்லலாம். அப்போ என்ன வரும்? முதலாம் குமாரகுப்தர் தான் வருவாங்க. சரியா, நாலந்தா பல்கலை தோற்றுவிச்சவர் முதலாம் குமாரகுப்தர். யாரோடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்கள் லக்ஷ்மி மற்றும் கங்கை உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதனால் அழகா இருப்பாங்களேன்னு என்ன சொன்னேன்? சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக படலாம். குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 4வது ஆட்சியாளர், அது 3வது ஆட்சியாளர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் தர்மதி வரை இருந்துச்சு. இவர் மகாராஜாதி ராஜான்னு சொல்லி பட்டத்தை வந்து வாங்கியிருப்பார். இவர் 6 வகையான தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. தப்பு. 8 வகையான தங்க நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பார். அப்போ ஏவும் டி வந்து தப்பு. மேட்ச் எப்படி ஈஸியாக போகலாம்? சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தூண் கல்வெட்டு. சரியா, அழகா இருக்கா, ஆனால் ரன் எடுக்க மாட்டேன். சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரா எங்கே போகிறாங்க? கிரிவலம் வந்து போகிறாங்க. அப்போ உதயகிரி குகை கல்வெட்டு. அடுத்து புத்தகுப்தர் அப்படின்னா காரில் போகிறாரு. அப்போ என்ன வரும்? பாகர்பூர் செப்பு பட்டயம். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்துக்கு கடன் வாங்கணும். நமக்கு கருக்கு இருக்கு. அப்போ ஜூனாகர் பாறை. இதுக்காகனா இந்த ஷார்ட்கட் பார்த்தோன்னா டக்குன்னு ஞாபகம் ஈஸியாக அடிச்சுட்டு ஒரு மார்க் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அடுத்தது ஆட்சி அடிப்படையில் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடோத்கச்சர், சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். ஆட்சி அடிப்படையில் நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து வரும். அடுத்தது பல்லவர்கள் பார்க்கலாமா? பல்லவர்கள் பாருங்க. சிம்ம விஷ்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர். சிம்ம விஷ்ணுனா யார் வருவாங்க? பல்லவர். ஓகேவா. அடுத்தது ஜெயசிம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர். அடுத்தது ஆதித்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர். சதர்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து போட்டுருப்பீங்க பல்லவர். ஜெயசிம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, எனக்கு போதும்னு சொல்லி சொல்கிறாங்க. தெலுங்குல என்ன சொல்லுவாங்க? ஷாலு. போதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஜெய சாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயானா ஷாலு ஞாபகம் வரும். அப்போ சாளுக்கியர். ஆதித்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர். சரியா, ஆதித்யா என்ன சொல்கிறாரு? அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆதித்யா என்ன சோழர் போட்டலாம். சதர்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர். சதர்கனின்னு என்ன போடலாம்? சாதவாகனர் வந்து போடலாம். அடுத்தது பொருளாதார வந்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க.
பாதாமி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், நந்தி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர். இதில் வந்து என்ன வந்து நமக்கு பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் சி, நந்தி சாளுக்கியர் பொருந்தாதது. இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில். இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா ஆப்ஷன் ஏ ஐஓஸ். என்ன சொல்லுவோம்? தொட்டில். தொட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஈஸி அப்படின்னு அமைச்சலாம் ஐஓஸ். அடுத்தது, நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டனன்னு கேட்குறாங்க. பல்லவர்களோட காலத்தில் கையாளப்பட்டிருக்கும். பட்டிகைன்னு வந்தால் பல்லவர்கள்னு போட்டுருங்க. சோழர்கள் பாருங்க, சீனாவைக்கு முதல்ல தூதுக்குழி அனுப்பிய சோழ மன்னரோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திரன். சரியா? அடுத்தது, பாண்டியர்களில் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். டெல்லி சுல்தான கேள்விகள் வந்து பார்க்கலாம். 25வது கேள்வி, தாரிக் இ சிர்சா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் ஷர்வானின்னு இருக்கு. ஓகேவா? அப்பாஸ் கான் ஷர்வானி. இங்கே சிர்ஷான் வந்துருச்சா, இங்கேயும் ஷர்வானின்னு வந்து வந்திருக்கும். அடுத்தது, இல்துமிஸோட சரியான கூற்று வந்து கேட்குறாங்க. 1, 3 தான் சரியான கூற்று. பாருங்க, குத்பு நைபுக்கோட அடிமை ரைட்டு. சில் இ இலாஹியை தோற்றுவித்தார். இது வந்து தப்பு. அடுத்தது, குதுப்பினாருக்கு முக்கிய பகுதிகளை கட்டியிருப்பார். சரியா? குத்பு நைபுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். குதுப்பினாருக்கு இவர் வந்து கட்டி முடிச்சிருப்பார் 1232. இல்துமிஸால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, துர்கானி இ சகல்கனி. ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருப்பாரு? சகல்கனின்னு சொல்லிட்டு ஒரு 40 நபர் குழு வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதை பால்பின் வந்து ஒழிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 28, அமீர் ஹசன் தெக்லியூ டேஸ் அரசினாவையில் சூபிக் கவிஞராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே முகமது பின் துக்ளக் அரசவையில் சூபிக் கவிஞராக வந்து இருந்திருப்பாரு. தவறான இணை வந்து கேட்குறாங்க. இதில் பாருங்க, பாபர் நாமா சுயசரிதை, கோனார் சிவன் கோயில், குதுப்பினார் வெற்றியின் கோபுரம், முகமது இக்பால் உருது கவிஞர். தவறான இணை அப்படின்னா கோனார் சிவன் கோயில் தான். அடுத்தது, கூற்று பாருங்க. கூற்று ஏ, சுல்தான் பெருசா துக்ளக் ஜிசியா வரியை விதிக்கல. இது வந்து தப்பு. இவர் ஜிசா வரி வந்து விதிச்சிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாருன்னா நிலவரியிலேருந்து ஜிசியா வரியை தனியாக பிரிச்சிருப்பாரு. உங்களுக்கே தெரியும். காரணம், அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜகான் மக்ஃபூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். ஆன்சர் என்ன வரும்னா கூற்று தவறு, காரணம் வந்து சரி. அடுத்தது 31 பாருங்க, தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கோட எந்த மாகாணம் கேட்குறாங்க. அப்போ தபதி ஆறுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? காண்டேஷன் ஞாபகம் வரும். தப்பிச்சு போயிட்டாங்க கைதிகளை நமக்கு வந்து காண்டாயிரும். சரியா? தபதி ஆறுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? காண்டேஷ். அடுத்தது, அலாவுதீன் கில்ஜியோட அசல் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அலி குர்ஷிப் தான் அலாவுதீன் கில்ஜியோட அசல் பெயர். இங்கே அலான்னு வந்துருச்சு, இங்கே வந்து அலின்னு வந்திருக்கும். அடுத்தது, பீஜப்பூரில் அடில் சாகி பேரரசு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்துருக்காங்க. யூசுப் ஆதில் ஷாவால் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பீஜப்பூரில் அடில் சாகி பேரரசு நிறுவப்பட்டிருக்கும். அடின்னு வந்துருச்சு, இங்கே வந்து ஆதில் ஷான்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்தது, இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தார் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து இரும்பு தாது வந்து இருந்திருக்கும். பாமணி அரசன் பாருங்க 35, அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. அலாவுதீனுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதலாம் முகமது ஷா. விஜயநகர அரசுகள் கிருஷ்ணதேவராயோட அமுக் மாலிக் தான் யாருடைய வாழ்க்கை விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட வாழ்க்கை வரலாற்றை விவரிக்குது. முகலாயர்கள்லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். கம்ரான், அஸ்காரி, ஹிண்டல் யாருடைய சகோதரர்கள்? உங்களுக்கே தெரியும், ஹுமாயூனோட சகோதரர்கள். சூர் வம்சத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஷெர்ஷா. அடுத்தது 39, அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த டேஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சூர்தாஸ். அடுத்த கேள்வி காலவரிசை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம காலவரிசை பண்ணி தான் வந்து எழுதியிருக்கோம். ஆப்ஷன் ஏ கான்பாப்பூர், ஆப்ஷன் பி சவுசாப்பூர், அடுத்தது இளவரசர் குஸ்ருவோட காலம், பஞ்சாப்ல ஃபுஃபாலிக் பிளேக் வந்து வந்திருக்கும். 47வது கேள்வி, முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌச்தார். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுபேதார் இங்கே வந்திருக்கும். சுபேதாருக்கு உதவியாக இருக்கிறவர் தான் யாருன்னு கேட்குறாங்க. அப்போனா பௌச்தார். ஓகேவா? தார்னு வந்திருக்கு. அப்போ பௌச்தார் ஈஸியாக அடிச்சிடும். அக்பரோட தவறான கூற்று, அக்பர் தாயாரால் கவரப்பட்டார். ரைட்டு. அக்பர் ருக்மதியை பாஸ்பகத்துடன் கவர்ந்தான்றது தப்பு. பைரம் கானை அக்பர் வந்து கொன்றான்னு சொன்னாங்க. அது வந்து தப்பு. பைரம் கான் யார் அப்படின்னா அக்பரோட தாய்மாமன். இவர் பைரம் கான் என்ன பண்ணியிருப்பாருனா அக்பருக்கு எதிராக சதி செஞ்சிருப்பாரு. அதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பாருனா புனித பயணம் மெக்கா போக சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானி வீரரால் குஜராத்தில் பைரம் கான் வந்து கொலை செய்யப்பட்டுவார். பைரம் கானை அக்பர் வந்து கொல்லலை. அடுத்தது, அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார்ன்றது தப்பு. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும் தான் ரைட்டு, மீதி 3 வந்து தப்பு. மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. பொழுதுபோக்கு நகரம் அப்படின்னா பானாஜி, நிர்வாக நகரம் அப்படின்னா புதுடெல்லி, தொழில் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர், சமய நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. பொழுதுபோக்கு நகரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பானம் குடிக்கிறோம், அப்போ பானாஜி. நிர்வாக நகரம் அப்படின்னா புதுடெல்லி, நிர்வாகம் பண்ணோம்னா நமக்கு புதுசாக தான் இருக்கும், அப்போ புதுடெல்லி. தொழில் நகரம் அப்படின்னா தொழில் ஜாம் போகுது, அப்போ ஜாம்ஷெட்பூர். அந்த சமய நகரம்னா சமயத்தில் நிறைய இருக்கும், அந்த சமயத்தில் மது குடிக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ மதுரை. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று, அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகிறார். காரணம், அக்பர் ஆசிரியர் அபுல் லத்தீப் அக்பருக்கு அல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அடுத்து 51வது கேள்வி. கூற்று காரணம் பாருங்க. கூற்று, ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. ரைட்டு. கூற்று ரைட்டு. காரணம், கனுவா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. காரணமும் ரைட்டு. அடுத்தது மராத்தியர்கள் கொஸ்டின் பார்க்கலாம்.
மராத்தியர்கள் பாருங்க மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வானா யாருன்னா முதலாம் பாஜிராவ். சரியா, சக்தி வாய்ந்தன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சக்தி வாய்ந்த பேஷ்வானாலே முதலாம் பாஜிராவ். மூன்றாம் பானிபட் போர் பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மாதாராவ். அடுத்தது 54 சிவாஜியோட அதிர்ஷ்ட பிரசாரணத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாதிஸ். நீதிபதினாலே நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியாதிஸ். ஓகே காய்ஸ், இதில் ஒரு நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு 54 கொஸ்டின். 2023 ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 54 கொஸ்டின் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.